சப்பாத்திக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கும், இட்லி தோசை மாவுக்கு 5% ஜிஎஸ்டியும் விதித்திருப்பது பலருக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்தியாவை பொறுத்தவரை கடந்த 7 வருடங்களாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு நடைமுறையில இருந்து வருது. இந்த நிலையில கடந்த மாதம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் 4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி வரி 2 அடுக்குகளாக மாற்றப்பட்டுச்சு. அதோட பல்வேறு பொருட்களின் மீதான ஜிஎஸ்டி வரி விகிதங்களின் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா சில உணவுப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. மேலும் ஜிஎஸ்டி வரி குறைப்பு கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்த நிலையில நாம் அன்றாடம் பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருட்கள் முதல் எலக்ட்ரானிக்ஸ், மருந்துகள் மற்றும் பல்வேறு உபகரணங்கள் முதல் ஆட்டோமொபைல்கள் வரை சுமார் 375 பொருட்களுக்கான ஜிஎஸ்டி விகிதங்கள் குறைக்கப்பட்டுள்ளதால் அவற்றின் விலையும் குறைந்துள்ளது. அந்த வகையில 90% பொருட்களுக்கு வரி சலுகை மற்றும் வரி குறைப்பு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் 10% பொருட்களுக்கு வரி குறைப்பும் சலுகையும் அளிக்கப்படவில்லை. அந்த வகையில நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் உணவுப் பொருட்களான ரொட்டி, சப்பாத்தி, ரெடிமேட் சப்பாத்தி, பரோட்டா, பன்னீர், பால், பீட்சா, பிரெட் போன்றவற்றிற்கு ஜிஎஸ்டி வரிகளிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. ஆனா அதே சமயம் இட்லி, தோசை, புட்டு, இடியாப்ப மாவு போன்றவற்றிற்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு அளிக்காமல் 5% ஜிஎஸ்டி வரி தொடரும்னு அறிவிக்கப்பட்டதால சாமானிய மக்களும் வியாபாரிகளும் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. அதே போல இட்லி பாக்கெட் மாவுக்கு 18% ஜிஎஸ்டி வரையும் விதிக்கப்பட்டிருக்கு. வடமாநில உணவுகளான சப்பாத்தி, பரோட்டாவுக்கு ஜிஎஸ்டியில விலக்கு அளிக்கப்பட்டுள்ள சூழல்ல தென்னிந்தியர்களின் விரும்பி சாப்பிடும் இட்லி, தோசை, இடியாப்பம் ஆகியவை 5% ஜிஎஸ்டி பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதற்கு பலரும் ஏன் இந்த பாரபட்சம் என்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில இட்லி மாவு ஒரு நாளில் கெட்டு போய்விடும் என்பதால் 5%லிருந்து அதற்கு ஜிஎஸ்டி விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று உணவுப் பொருள் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தமிழ்நாட்டில் இட்லி, தோசை என பல குடும்பங்களின் அன்றாட உணவாக இருக்கு. வட இந்தியாவில் சப்பாத்தி அத்தியாவசிய உணவாக கருதப்படுவது போல தென்னிந்தியாவில் இட்லி, தோசை இருக்கு. ஆனா இவற்றுக்கு வரி விதிப்பதில் நியாயமற்றது என உணவக உரிமையாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. வடக்கு மற்றும் தென்னிந்திய உணவுகளுக்கு இடையில் இந்த வரி விதிப்புல பாகுபாடு காட்டப்படுவதால் குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கு.